என் குடும்பத்து மேலே கை வைக்கிறா வாடா வழியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். கங்காக்கு ப்ளீடிங் ஆனனால குழந்தை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க காவேரி அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்துட்டு. அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, பிளட் நிறைய லாஸ் ஆனனால பிளட் பேங்க்ல இருந்து நாங்க வந்து பிளட் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாங்க யாராவது பிளட் டொனேட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறாரு. இல்ல நாங்க அங்க வாங்கிக்குவோம், ஆனா நீங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வேற எந்த குரூப்னாலும் பரவாயில்ல, நீங்க அங்க கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜய் நிவின் 2 பேருமே நாங்க பிளட் டொனேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கங்காக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம், குழந்தை ரொம்ப நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இங்க வந்துட்டு கங்கா கண் முழிச்சிடுறாங்க. அவங்க அம்மா போய் பாக்குறாங்க. அப்ப கங்கா வந்துட்டு என் குழந்தை எங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, குழந்தை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா காவேரி வந்துட்டு இப்படி ப்ளீடிங் ஆனனால சடனா ஆப்ரேட் பண்ணி எடுக்க சொல்லிட்டாங்கக்கா, எங்களோட பெர்மிஷனோட தான் எடுத்தாங்க, அப்பதான் அவங்க 2 பேத்தையுமே காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க, வேற வழி இல்லாம நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கூட மாமாக்கு எதுவுமே தெரியாதானே, குமரன் மாமாக்கு குழந்தை பிறந்ததும் தெரியாது, இப்போவாது அவர் என் கூட இருப்பாருன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. சரி விடுக்கா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு விஜய் அவங்களோட ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க எல்லாம் வர சொல்லியிருக்காங்க. அப்ப வெளியே ஒரு 4-5 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா காவேரி வெளியே வந்துட்டு நீங்க என்ன இவங்களா எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல காவேரி, இவங்க வந்து அவங்க சேஃப்டிக்காக இங்க இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கணுங்கிறதுக்காக. இப்ப நான் கிளம்புறேன், நான் போயிட்டு அவனை என்னன்னு ஒரு வழி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. யார என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கறாங்க. இல்ல நம்ம குடும்பத்துக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ற அந்த பசுபதியை நான் சும்மாவே விட போறது இல்ல, போலீஸ்ல புடிச்சு கொடுக்கதா போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னையும் கூட்டிட்டு போங்க, நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. வேணா நீ இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு விஜய் அவங்க சித்தப்பா கிட்ட விசாரிச்சிருந்தாங்க, பசுபதியோட வீடு எங்க இருக்கு என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருந்தாங்க இல்லையா. சோ அதை பிளான் பண்ணி போறாங்க. அப்போ விஜய் கிளம்பும்போது நிவின் வந்துட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போறாரு. சோ இவங்க 2 பேருமே போறாங்க. போயிட்டு எப்படியோ வந்துட்டு ராகவ் இருக்கிற இடம் தெரிஞ்சிருது. அவர் புடிச்சிடுறாங்க. புடிச்சு ரோட்லயே போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. ஏன்டா என் குடும்பத்துக்கு வந்து எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறீங்க நீயும் உங்க அப்பாவும், அதுவும் அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணு வந்து இவ்வளவு தூரம் பிரச்சனையாக்கி அவங்க வந்து சிசேரியனே பண்ணி குழந்தை எடுக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை இப்போ, எப்ப பார்த்தாலும் எங்க குடும்பத்தை வந்து இப்படி கார்னர் பண்ணி இது பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறமா அவங்க அப்பா வர போறாரு பசுபதி. இவங்களை கொண்டு போய் போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறாரு விஜய். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.